ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஆன்லைனில் எப்படி பான் கார்டு அப்ளை பண்ணலாம்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் கேப்சர் பண்ண ஃபோட்டோ சாதாரண பார்த்தீங்கன்னா JPEG இமேஜ், அதாவது எம்பியில் தான் போய் கன்வெர்ட் ஆகி சேவ் ஆகும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் அந்த MP கணக்கில் இருக்கிற ஃபோட்டோவை KPயை மாற்றி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனை லைக் அந்த ஆதார் கார்டு, பான் கார்டு, இல்லை உங்களுக்கு காலேஜ் அந்த பர்பஸ்க்கான ஒரு விஷயம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் MPயை KPயை கன்வெர்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பான் கார்டில் பார்த்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி KPயை கன்வெர்ட் பண்ணி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது கீழேயே டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ஆதார் கார்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும். அது எப்படி JPEG இமேஜை வந்து எப்படி PDF ஃபைலாக மாற்றி அப்புறம் அதை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணுறது மூலியமா உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே மிச்சமாகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், அது வந்து இந்த அப்ளிகேஷனில் ஒரு KPயை கன்வெர்ட் பண்ணி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா MPலேருந்து இப்போ 100 MP இருக்குன்னா அதில் வந்து 2 MP 3 MP அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி அதோட வீடியோ குவாலிட்டி எதுவுமே குறையாம, ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் எந்த குவாலிட்டியோட குறையாம அப்படியே உங்கள் ஃபோனில் சேவ் ஆகி வச்சிருக்கலாம். இப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேவையில்லை, ஜஸ்ட் குரோமில் ஒரு வெப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால அதிலேயே நீங்கள் அப்லோட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அது வழியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குரோம் வழியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் குரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே www.reduceimages.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே செலக்ட் இமேஜ் கேட்கும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை KPயை கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோவை இங்கே பார்த்தீங்கன்னா 1.7 MP அது MP கணக்கில் இருக்குது. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 50 KBக்குள்ளே வேணும். இங்கே வித்து ஹைட்டு வந்து 70 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து வெறும் 50 KB வேணும்னா இந்த இங்கே வந்து ஒரு 10 அப்படின்னு கொடுங்க, 10% அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு JPG ஃபைலாக தான் அதில் கன்வெர்ட் ஆகி அப்லோட் ஆகும். அதனால் நம்ம JPG அப்படியே கொடுத்துக்கிறோம். இதில் குவாலிட்டி 90% இருக்குது. இது உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. 100% குவாலிட்டினாலும் உங்களோட KP சைஸ் வந்து கூடாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இங்கே நான் ரீசைஸ் இருக்குது, ரீசைஸ்ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து 19 KB தான் இருக்குது. இது நம்ம தாராளமாக அந்த பான் கார்டில் உள்ளது அப்ளை பண்ணலாம். இப்போ டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட்டில் போய் சேவ் ஆயிடுச்சு. நேரடியாக உங்கள் கேலரிக்கே போய் சேவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்து முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் என்னென்னா அந்த பான் கார்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். அதை பார்த்தீங்கன்னா PDFஐ கன்வெர்ட் பண்ண சொல்லும், JPG ஃபைலை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு KPயை கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் PDFஐ கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஏற்றுற மாதிரி இருக்கும், 2 அப்ளிகேஷன். அது என்ன அப்ளிகேஷன்னா ஜஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. போயிட்டு இமேஜ் ரீசைசர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இங்கே இமேஜ் ரீசைஸ் டு KPR ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணாலும் எனக்கு ஓப்பன் காமிக்குது. நான் இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன் இமேஜ்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை போய்க்குங்க. இப்போ ஆதார் கார்டுனா ஆதார் கார்டை 2 ஃபோட்டோ மொத்தமாக செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே கிளிக் டு செலக்ட் இருக்கும். ரீசைஸ் டு சம் MPR KP இருக்கும். நம்ம வந்து MPயை வந்து KP கன்வெர்ட் பண்ணணும் தான் அந்த அப்ளிகேஷனை ஏற்றிருக்கோம். அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 6.52 MP அந்த ஃபோட்டோவோட சைஸாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து 300 KPக்குள்ளே வேணும். அதனால் நம்ம இங்கே 300 KPக்குள்ளனால ஒரு 250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸை கொடுத்துக்குறோம். இங்கே ரீசைஸ் அண்ட் சேவ் டு கேலரி இருக்குது, இதை கொடுத்துருங்க. இப்போ நம்ம KPயை கன்வெர்ட் பண்ணுறது நம்ம கேலரியில் போய் சேவ் ஆயிரும். உங்களுக்கு இது ஈஸியாக பண்ணணுன்னா இப்போ ஃபஸ்ட் தடவை சொன்ன மாதிரி குரோமில் போயிட்டு ஈஸியாக பண்ணிடுங்க. இப்போ அதை வந்து நம்ம PDFஐ கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் இங்கே ADOPE ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றுங்க. ஏற்றுனீங்கன்னா இங்கே கேலரி கொடுங்க. கேலரி கொடுத்துட்டு நம்ம PDFஐ கன்வெர்ட் பண்ண ஃபைலை அதை கிளிக் பண்ணிட்டு சரி கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. இந்த சேவ் PDFஐ கொடுத்துருங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிடிஎஃபாக சேவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்பில் ஏற்றிட்டு அதை வந்து நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெக்னிக்கலான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அமைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.